உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். விசிகாவினுடைய மாநில நிர்வாகி வன்னியரசு இந்த கருத்தை தெரிவித்திருப்பதற்கு திமுகவின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். அதிமுக போல் அல்லாமல் கூட்டணி கட்சிகளை திமுக வெளியேற்றாது. அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் உரிய மதிப்பை வழங்குபவர்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கின்றன. அதனால் கூட்டணி குறித்தும் தொகுதி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் அப்பொழுது பேசிக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை 26 தேர்தலுக்கு 15 மாதங்கள் இருக்கிறது. அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இல்ல அதெல்லாம் கிடையாது. அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க அதுடைய தலைவர்கள் அவருடைய ஏனடா இப்போது உங்களை போன்றவர்கள் இப்போது இந்த கிரியேட் பண்ணலாம்ல கேக்குறவங்களே புதிய தலைமுறை தான் கேக்குது. நீங்க அதை கேட்பீங்க. ஏன்னா கூட்டணி முறியாதா என்று நீங்க நினைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த நம்முடைய முதல்வர்கள் அவை என்று இந்த முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இருந்து கொண்டிருக்கிற எல்லா கட்சியும் அது தொடர்ச்சியாக மதிக்கப்படுகிறார்கள். ஆளுங்கட்சி இல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு கூட்டணி அளித்த கட்சிகள் இன்று வரையில் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா அதிமுக கூட்டணியில ஆட்சி பொறுப்பேற்ற கூட்டணி விஜயகாந்தும் அவர்களும் கூட்டணி சேர்ந்தார்கள். ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரான போல ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை துரத்திவிட்ட காட்சியும் கடந்த காலங்களில் உண்டு. எல்லா கட்சியும் கூட்டணியை முறித்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கே முதல்வர்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கின்ற அவருடைய பண்பு, அந்த அத்தகைய பண்புக்கு அவர்கள் இருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவிடம் 25 தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டிருப்பதாக விசிகாவினுடைய மாநில நிர்வாகி வன்னியரசு கூறியிருந்தார். இதற்கு திமுக தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 15 மாதங்கள் இருக்கின்றன. தொகுதி பங்கீடு குறித்து அப்பொழுது பேசிக் கொள்ளலாம் என்றும், கூட்டணி கட்சிகளை மதிப்பவர் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் என்றும் திமுக தரப்பிலிருந்து திமுகவின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.